ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ இபி டிபார்ட்மெண்ட்டில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19th டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இபி டிபார்ட்மெண்ட் தான். மத்திய அரசோட மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. எந்த கேட்டகரியில வந்து போஸ்டிங் எடுக்குறாங்கன்னா, ட்ரெய்னி இன்ஜினியர்ல வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும் ஒரு 22 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க வந்து பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்க, இந்த ட்ரெய்னி இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து நீங்க பிஇ, பிடெக் இல்லனா பிஎஸ்சில வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, இல்லனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனோ, இல்லனா டெலிகம்யூனிகேஷனோ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஏஜ பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா வந்து 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஓபிசி கேட்டகரில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பேசிக் பே வந்து 30,000த்துல இருந்து 1,20,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த 30,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸ்ல இருந்து, பெர்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ், லொகேஷன் பேஸ்டு காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் 13,15 லட்சம் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து ட்ரெய்னிங் பீரியட முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க, என்ன கேட்டகரில வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு புரமோஷன் இருக்குன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வந்து உங்களுக்கான புரமோஷன் வந்து இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரி, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 80,000க்கு மேல தான் சேலரி ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதாவது 2024 கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கோர வந்து உங்களுக்கு 85% வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஒரு 3% வந்து இருக்கும். பர்சனல் என்ட்ரிக்கு வந்து ஒரு 12% வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல யார் 100%ல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதுல தான் வந்து மெரிட் மூலியமா தான் வந்து எடுக்குறாங்க. கேட்டோட ஸ்கோரையும் உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மத்தபடி எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 19th டிசம்பருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 19th டிசம்பர் தான். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.